ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இரவும் பகலுமாய் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அழகிய ஆடைகள், கண்ணை பறிக்கும் ஆபரணங்கள், சேர்த்த சொத்துக்கள், கூடவே இருக்கும் சொந்த பந்தங்கள், இதெல்லாம் தான் என் வாழ்க்கைன்னு நம்பி ஓடுகிறான். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த மூச்சு நின்று போகும்போது நீ ஆசையாக சேர்த்த எதுவுமே உன்னோடு வரப்போவதில்லை என்ற நிதர்சனம் உனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றியும் அவனுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றியும் தான் இன்னைக்கு பாபா உங்களுக்கு ஒரு கதையாக சொல்ல போகிறார். ஒரு நாட்டின் ராஜாவுக்கு 4 மனைவிகள் இருந்தாங்களாம். ஆனால் உண்மையில் அந்த ராஜா வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அந்த 4 மனைவிகளும் வேறு யாரும் இல்லை, நமது வாழ்க்கைதான். அது என்ன கதை? அந்த 4 மனைவிகள் நமக்கு உணர்த்தும் வாழ்க்கையின் ரகசியம் என்ன? வாருங்கள், சாயின் இந்த அருள் கதையை கேட்போம். முன்னொரு காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜா வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 4 மனைவிகள். 4வது மனைவி ராஜாவுக்கு இவள் மீதுதான் அம்புட்டு பிரியம். அவளுக்கு எப்போதும் விலைமதிப்பற்ற ஆடைகளையும் தங்க ஆபரணங்களையும் வாங்கி தருவான். 3வது மனைவி இவளை பக்கத்து நாட்டு ராஜாக்களிடமும் மக்களிடமும் பெருமையாக காட்டி பூரிப்படைவான். ஆனால் இவள் எப்போது வேண்டுமானாலும் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம் ராஜாவுக்கு எப்போதும் உண்டு. 2வது மனைவி இவள் மிகவும் புத்திசாலி. ராஜாவுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஆலோசனை கேட்டு முதலில் ஓடுவது இவளிடம்தான். முதல் மனைவி இவள் ராஜா மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாள். ராஜ்யத்தின் பராமரிப்பிலும் ராஜாவை கவனிப்பதிலும் பெரும் பங்கு இவளுடையதுதான். ஆனால் ராஜா இவளை பொருட்படுத்தவே மாட்டான், கவனிக்க கூட மாட்டான். நாட்கள் உருண்டோடின. ராஜாவுக்கு வயதாகி கடுமையான நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தான். தான் இறக்கும் தருவாய் வந்துவிட்டதை உணர்ந்த ராஜா தனிமையில் போக பயந்து தன் மனைவிகளை அழைத்தான். முதலில் தன் 4வது மனைவியை பார்த்து, நான் உன்னைத்தான் உயிருக்கு உயிராக நேசித்தேன். நான் தனியாக போக பயமாக இருக்கிறது, என்னோடு வருவாயா என்று கேட்டான். அதற்கு அவள், சாத்தியமே இல்லை என்று சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்து விட்டாள். அந்த பதில் ராஜாவின் இதயத்தை ஈட்டியாக குத்தியது. அடுத்து 3வது மனைவியை பார்த்து கேட்டான். அவளோ, வாழ்க்கை இங்கே ரொம்ப அழகாக இருக்கிறது, நீ இறந்ததும் நான் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று நிடூரமாக சொன்னாள். ராஜாவின் மனம் உடைந்து போனது. அடுத்து 2வது மனைவியை பார்த்து கேட்டான். அதற்கு அவள், என்னால் உங்களுடன் வர முடியாது ராஜா, வேண்டுமானால் உங்கள் சுடுகாடு வரை வந்து கண்ணீர் விட்டு உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன் என்று கை கூப்பினாள். ராஜா மேலா துயரத்தில் மூழ்கி தலை குனிந்து அழுதான். அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ராஜா, நான் உங்களுடன் வருகிறேன், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களுடனேயே இறந்து வருகிறேன். ராஜா நிமிர்ந்து பார்த்தான். அங்கே ஊட்டச்சத்தின்றி மெலிந்து போய் நின்று கொண்டிருந்தாள் அவனது முதல் மனைவி. தான் இவ்வளவு காலம் இவளை புறக்கணித்து விட்டோமே என்று நினைத்த ராஜா கண்ணீர் விட்டு வருந்தினான். உண்மையில் நாம் எல்லோருமே இந்த ராஜாதான். நமக்கு 4 மனைவிகள் இருக்கிறார்கள். 4வது மனைவி நமது உடல். இதை அலங்கரிக்க எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஆனால் இறக்கும்போது இது நம்முடன் வரப்போவதில்லை. 3வது மனைவி நமது சொத்து, பணம் அண்டு பதவி. நாம் இறந்த அடுத்த கணமே இது வேறு ஒருவருடையதாகிவிடும். 2வது மனைவி நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள். எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சுடுகாடு வரை வந்து வழி அனுப்ப மட்டுமே அவர்களால் முடியும். 1வது மனைவி நமது ஆத்மா அல்லது நம்மளோட நற்செயல்கள். நாம் பிறருக்கு செய்த நல்ல விஷயங்கள், அன்பு, தர்மம் மட்டுமே நாம் இறந்த பிறகு நம்மளோட என்றும் கூடவே வரும். உடலையும் சொத்தையும் அழகுபடுத்துவதில் செலவிடும் நேரத்தில் கொஞ்சம் நல்ல செயல்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்து மேற்கொள்ள மறந்துவிடக்கூடாது. இப்போ நான் சொன்ன கதையை, ராஜாவின் கதையை வெறும் கதையாக மட்டும் கேட்டுட்டு கடந்து போயிடாதீங்க. இது அந்த ராஜாவுக்கு மட்டும் நடந்த கதை இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணம். தினமும் கண்ணாடியை பார்த்து முகத்தை அழகுபடுத்துறீங்க, நல்ல ஆடைகளை உடுத்துறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் இந்த உடம்பு வெறும் மண்பாண்டம்தான் குழந்தைகளே. ஒரு நாள் உடைஞ்சு போக தான் செய்யும். அதுக்காகவே உங்கள் முழு வாழ்க்கையையும் வீணடிச்சிடாதீங்க. பணம், காசு, சொத்து, சுகம் தேடி ஓடுறீங்க.
என் சொத்து என் வீடுன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கண் மூடினா மறுகணமே அது வேற ஒருத்தரோடது ஆயிடும். அந்த பணத்தால் உங்களோட ஒரு நொடி உயிரை கூட விலைக்கு வாங்க முடியாது. உங்கள் கூடவே இருக்கிற சொந்தமும் பந்தமும் சுடுகாடு வரைக்கும் வந்து கண்ணீர் வேணால் வடிக்கும். ஆனால் உங்கள் கூடவே வர முடியாது. அப்போ உங்களோட இறுதி வரைக்கும் உங்கள் ஆத்மாவோட கூடவே வரப்போகிறது எது தெரியுமா? நீங்கள் பிறருக்கு செஞ்ச அன்பு, நீங்கள் பசித்தவனுக்கு போட்ட அன்னம், நீங்கள் செஞ்ச தர்மம், அப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற நற்செயல்கள் மட்டும்தான். அதுதான் உங்களோட உண்மையான முதல் மனைவி, அதாவது உங்கள் ஆத்மா. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. குழந்தைகளே, கர்வத்தை விட்டுடுங்க, பொறாமையை தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் செய்கிற அந்த சின்ன சின்ன நற்செயல்கள் தான் காலம் கடந்தும் உங்களை காப்பாற்றும் நிழலாக உங்கள் கூடவே வரும். பொறுமையும் நம்பிக்கையும் உங்ககிட்ட இருந்தால் அந்த நற்செயல்களை உங்களை என் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எப்போதும் நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. அனைவருக்கும் சாயின் ஆசிகள் கிடைக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.